ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். தினமும் 1 மணி நேரம் மட்டுமே வேலை பார்த்து மாதம் சுலபமாக 30,000 50,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் நிச்சயமாக லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய பெஸ்ட் பிஸ்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கான நீட் அதிக அளவில் இருக்கிறதால மார்க்கெட்டிங் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே யூனிக்கான இந்த பிஸ்னஸ் காலேஜ் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக அளவில் சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே யூனிக்கான ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபியூச்சரில் எப்போதுமே ரன் ஆகக்கூடிய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய மண்புழு ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே பானையில் வச்சு உற்பத்தி பண்ணி எப்படி அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், மண்புழு விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம மண்புழு சேல் பண்ணலாம், அப்புறம் மண்புழு ஃபெர்டிலைசர், மண்புழு வெர்மி கம்போஸ்ட் 3 டைப்பில் நம்ம இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண முடியும். நார்மலாக மண்புழு தயாரிக்க கொட்டாயெல்லாம் போட்டு பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே கம்மியான செலவில் சிம்பிளாக எப்படி மண்புழு உற்பத்தி பண்ணி அதிக சேல்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியலாக மண்பானை தேவைப்படும், வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் தேவைப்படும், மாட்டு சாணம் தேவைப்படும், அப்புறம் வெல்லம் தேவைப்படும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 50 மண்புழு வரைக்கும் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மண்புழு மண்பானையில் விடணும். அந்த மண்பானை 25 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்க மாதிரியாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பானையில் வேஸ்ட் வெஜிடபிள்ஸை போட்டுட்டு அது மேலே மாட்டு சாணமும் வெல்லமும் போட்டு வச்சுட்டு தண்ணி மேலாப்பில் தெளித்து விடணும். அப்புறம் அந்த பானையை கோணி சாக்கு வச்சு நம்ம நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம தினமும் இதில் என்ன வேலைன்னா, மார்னிங் டெய்லிக்கும் தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டே வரணும். அப்படி பண்ணுறப்ப ஈரம் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வர்றப்ப நம்ம 50 மண்புழுவாக உள்ளே போட்டு வச்சுருந்தது 25 நாளில் 200லேருந்து 300 மண்புழுவாக உற்பத்தி பண்ணியிருக்கும். கிட்டத்தட்ட தோராயமாக 3 கிலோ வரைக்கும் உற்பத்தி ஆயிருக்கும். அப்புறம் இது இல்லாமல் டெய்லி மார்னிங் நீங்கள் மண்புழுவோட எச்சம் மேலாப்பில் இருக்கும், அதையும் எடுத்து தனியாக சேவ் பண்ணிட்டு வரலாம். அதுவும் ஒரு 5 கிலோ வரைக்கும் 25 நாள்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு பானையில் இந்த அளவு ப்ரொடக்ஷன் எடுக்கிறப்ப நீங்கள் ஒரு 10 பானை வரைக்கும் வாங்கி ஒரே டைமில் இதே போல் செப்பரேட்டாக மண்புழு வளர்க்குறப்ப 30 கிலோ வரைக்கும் மண்புழுவும் 50 கிலோ வரைக்கும் உரமும் நமக்கு சுலபமாக கிடச்சிரும். இதே நம்ம மார்க்கெட் பண்ணுறப்ப நம்ம 1 கிலோ மண்புழு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் தாராளமாக உங்கள் ஏரியாவோட மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சேல் பண்ணிக்கலாம். அதே போல் 50 கிலோ மண்புழு உரம் கண்ணை மூடிட்டு 3000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் எங்கெல்லாம் சேல் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மார்க்கெட்டிங் பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸி தான். ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் சேல் பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணுறப்ப நம்ம இந்தியா மார்ட், அப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஹை மார்ஜினில் பக்காவாக சேல் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் நல்ல ரீச் கிடச்சி உங்களோட ப்ராடக்ட் நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்கம் இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் சேல் பண்ணுறப்ப நர்சரி கார்டனுக்கு பல்காக சேல் பண்ணலாம். அப்புறம் மீன் பண்ணை வச்சுருக்கவங்கள்ட்ட சேல் பண்ண முடியும். அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுற ஷாப்பில் நம்ம சொல்லி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாக ஈஸியாக அதிக அளவில் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். மண்புழு உரம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சூப்பராக சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் டீட்டெயில்னு பார்த்தோம்னா, நம்ம பானை ரா மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் தோராயமாக வரும். நம்ம 10 பானையில் மண்புழு உரம் தயாரித்து சேல் பண்ணுறப்ப 1 கிலோ 1500 ரூபான்னு சேல் பண்ணாலும் 30 கிலோ சேல் பண்ணுறப்ப 45,000 ரூபாய் தோராயமாக ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் ஒர்க்கர் சேலரி எக்ஸ்பென்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணாலும் 30,000லேருந்து 35,000 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்புறம் மண்புழு உரம் 50 கிலோ தாராளமாக 3000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக 40,000 ரூபாய் தாராளமாக இந்த பிஸ்னஸில் நம்ம நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணுறப்ப சம்பாதிக்க முடியும். மார்க்கெட்டிங் மட்டும் பக்காவாக பண்ணிட்டோம்னா போதும், நம்ம இந்த பிஸ்னஸை சூப்பராக டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.